அறிவியல்ல கிரகரி ஜி பின்கஸோடைய மாபெரும் சாதனைகள் என்னென்னன்றத பார்க்கலாம். கிரகரி ஜி பின்கஸ் அமெரிக்காவை சேர்ந்த ஒரு உயிரியலாளர் மற்றும் ஆராய்ச்சியாளர். இவர் 1903 ஏப்ரல் 9 அன்னைக்கு யுனைடெட் ஸ்டேட்ஸில் இருக்கிற நியூ ஜெர்சியோடைய கேப்மே கவுண்டியில் இருக்கிற உட்பைனில் பிறந்தாங்க. இவருடைய ஃபுல் நேம் கிரகரி குட்வின் பின்கஸ். இவர் 1927ஆம் ஆண்டு அந்த யுனைடெட் ஸ்டேட்ஸில் இருக்கிற மேசச்சூசட்ஸோடைய கேம்பிரிட்ஜில் இருக்கிற ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில் டாக்டர் ஆஃப் சயின்ஸ் முடித்தாங்க. அதை தொடர்ந்து அதே யூனிவர்சிட்டியிலேயே இவர் ஒரு இன்ஸ்ட்ரக்டர் இன் ஃபிசியாலஜி அண்ட் ஜுவாலஜி, அதாவது உடலியல் மற்றும் விலங்கியலில் கற்பிப்பாளராக இவருடைய டீச்சிங் கெரியரை ஆரம்பித்தாங்க. அப்போ அங்கே இவர் ரீப்ரொடக்டிவ் ஃபிசியாலஜி அண்ட் எண்டக்ரனாலஜி, அதாவது இனப்பெருக்க உடலியல் மற்றும் உட்சுரபியலில் ஆராய்ச்சியாக தொடங்கினாங்க. குறிப்பாக இன்விட்ரோ ஃபெர்டிலைசேஷன் அப்படின்ற செயற்கை கருத்தரித்தல் பற்றி இவர் ஆராய்ச்சி செய்ய தொடங்கியிருந்தாங்க. அந்த ஆராய்ச்சிக்காக இவர் ஒரு கல்ச்சர் டிஷ்ஷை எடுத்துக்கிட்டாங்க. அது டெஸ்ட் டியூப், சோதனை குழாய் அப்படின்னு அழைக்கப்படும். அதுக்கப்புறமா அதில் ஒரு பெண் முயலினுடைய கருப்பையில் என்ன மாதிரியான சூழல் இருக்குமோ அந்த சூழலை அந்த டெஸ்ட் டியூப்ல இவர் ஏற்படுத்தினாங்க. உதாரணத்துக்கு ஒரு பெண் முயலினுடைய கருப்பையில் என்ன வெப்பநிலை இருக்கும், அந்த வெப்பநிலையை அந்த டெஸ்ட் டியூபுக்கு இவர் ஏற்படுத்தினாங்க. உதாரணத்துக்கு ஒரு இன்குபேட்டர் வச்சு அந்த இன்குபேட்டருக்குள்ளே டெஸ்ட் டியூபை வச்சாங்க. அந்த இன்குபேட்டரானது ஓரளவுக்கு வெப்பத்தை கொடுக்கும், அந்த வெப்பத்தை கண்ட்ரோல் பண்ண முடியும் நமக்கு ஏற்ற மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஒரு பெண் முயலினுடைய கருப்பையில் எந்த அளவுக்கு வெப்பநிலை இருக்குமோ அந்த வெப்பநிலையை அந்த இன்குபேட்டர் மூலமாக டெஸ்ட் டியூபுக்கு இவர் கொடுத்தாங்க. அதுக்கப்புறமா அந்த பெண் முயலினுடைய கருப்பையில் என்னென்ன மாதிரியான ஊட்டச்சத்து இருக்கும், உதாரணத்துக்கு கருப்பையை சுற்றி திரவம் இருக்கும், அதே மாதிரி சில ஊட்டச்சத்துகள் இருக்கும். அதை எல்லாத்தையுமே இவர் ஒரு நியூட்ரேட்டிவ் மீடியமாகவும் அந்த ஒரு டெஸ்ட் டியூப்ல வச்சாங்க, ஒரு திரவம் மாதிரி வச்சுட்டாங்க. அதுக்கப்புறமா ஒரு பெண் முயலினுடைய ஓவம் அப்படின்ற அண்ட செல்லையும் ஒரு ஆண் முயலினுடைய ஸ்பெர்ம் அப்படின்ற விந்தணுவையும் எடுத்து அந்த டெஸ்ட் டியூப்ல வச்சாங்க. இப்போ அந்த பெண் முயலினுடைய அண்ட செல்லும் ஆண் முயலினுடைய விந்தணுவும் இணைஞ்சு ஒரு எம்பிரியோவா, அதாவது ஒரு கருவா உருவாக ஆரம்பிச்சிருந்தது. அதுக்கப்புறமா ஓரளவுக்கு அது கருவா வளர ஆரம்பித்த பிறகு அந்த கருவை எடுத்து ஒரு பெண் முயலினுடைய கருப்பையில் நேரடியாக வச்சாங்க. அதுக்கப்புறமா அந்த பெண் முயலினுடைய கருப்பையில் அந்த கருவானது கொஞ்சம் கொஞ்சமாக முழுமையாக வளர ஆரம்பிச்சிருந்தது. ஸோ வளர்ந்து அதுக்கப்புறம் அந்த பெண் முயல் முயல் குட்டியை போட்டுச்சு. இப்போ இது மிகப்பெரிய ஒரு சாதனையாக இருந்தது. ஏன்னா ஒரு பாலூட்டியினுடைய கருப்பையில் ஒரு உயிரினம் அதாவது ஒரு கரு கருத்தரிக்காமல் அதை செயற்கையாக வெளியே ஒரு டெஸ்ட் டியூப்ல வச்சு பண்ண முடியும் அப்படின்றத கிரகரி ஜி பின்கஸ் தான் நிரூபிச்சிருந்தாங்க. இது மிகப்பெரிய ஒரு சாதனை. இது ஏன் அப்படின்றத சொல்கிறேன். இது என்ன, பிற்காலத்தில் இது மனிதர்களுக்கு இதே மாதிரி பண்ணப்பட ஆரம்பிச்சிருந்தது. இதுதான் இன்விட்ரோ ஃபெர்டிலைசேஷன், ஐவிஎஃப் அப்படின்னு அழைக்கப்படும். புரிகிற மாதிரி சொல்லணும்னா டெஸ்ட் டியூப் பேபி அப்படின்னு இன்றைய காலகட்டத்தில் சொல்லப்படுறது இதுதான். அதனுடைய ஆரம்பம் தான் இது. இது பண்ணுறனால என்ன விதமான நன்மைகள் இருக்குது அப்படின்றத ஒவ்வொன்றா சொல்கிறேன். இப்போ பொதுவாக ஒரு மனித இனத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆணும் பெண்ணும் இணைகிறாங்க அப்படின்னா ஆணினுடைய விந்தணுவானது பெண்ணினுடைய உடம்புக்குள்ளே போகும். அதுக்கப்புறம் அந்த விந்தணுக்களானது நேராக உடம்புக்குள்ளே போனதுக்கப்புறம் பெண்களினுடைய உடம்புக்குள்ளே ஏற்கனவே ஓவிலேஷன் அப்படின்ற அண்டவிடுப்பு ஏற்பட்டு பெண்களினுடைய ஃபலோப்பியன் டியூப் அப்படின்னு ஒரு டியூப் இருக்கும். அதில் இந்த ஓவம் அப்படின்ற அண்ட செல்கள் காத்திருக்கும். இப்போ ஆண்களுடைய விந்தணுக்களானது உள்ளே வந்ததுக்கு அப்புறமா அந்த அண்ட செல்கள் விந்தணுக்களோட இணையும். இணைஞ்ச பிறகு அது ரெண்டுமே நேரடியாக போய் வூம் அப்படின்ற பெண்களினுடைய கருப்பையில் போய் சேர்ந்துடும். அதுக்கப்புறம் அங்கே எம்பிரியோவாக அது மாற ஆரம்பிக்கும், ஒரு கருவாக மாற ஆரம்பிக்கும். அப்படியே வளர்ந்து வளர்ந்து ஒரு குழந்தையாக மாறிடும். 10 மாதத்தில் அது முழுமையாக குழந்தையாக மாறி அது பிறந்துடும். ஸோ இதான் செயல்முறை. இப்போ சில பெண்களுக்கு சில பாதிப்பு இருக்கு. என்னன்னா இந்த ஃபலோப்பியன் டியூப்ல இருந்து தான் அண்ட செல்களானது இறங்கி வரணும். அப்பதான் விந்தணுக்களோட சேர்ந்து அது போய் கருப்பையில் இணைஞ்சு கருவா மாற முடியும். ஆனா சில பெண்களுக்கு வேற ஏதாவது ஒரு காரணத்தினால அந்த ஃபலோப்பியன் டியூப்ல அடைப்பு ஏற்பட்டிருக்கும். அப்ப பெண்களினுடைய
அண்ட செல் வந்து அது வழியாக இறங்கி வர முடியாது. அப்படி வர முடியலனாலே ஆண்களுடைய விந்தணுக்களும் அந்த பெண்களினுடைய அண்ட செல்களும் இணைய முடியாது. அது இணைஞ்சாதான் கருவாக மாறும் கருப்பையில் போய். ஸோ இப்போ இணைய முடியாது. அப்போ என்ன நடக்கும்னா பெண் வந்து கருத்தரிக்க மாட்டாங்க, மலட்டுத்தன்மை இருக்குது அப்படின்னு அந்த காலத்தில் நினச்சிருவாங்க. ஸோ என்னதான் வந்து உடலுறவு செஞ்சால் கூட பெண்களுக்கு வந்து அப்போ குழந்தை வந்து பிறக்காமல் போனது. இது ஒரு பாதிப்பாக இருந்தது. அதே சமயம் சில நேரங்களில் ஆண்களுக்கு பிரச்சனை இருக்கும். என்னன்னா ஆண்களுடைய விந்தணுக்கள் வந்து வீரியம் குறைவாக இருக்கும். அப்போ பெண்களுடைய பெண்ணுறுப்புக்குள்ள ஆண்களினுடைய விந்தணுக்கள் போனதுக்கு அப்புறமா அது நேரடியாக போய் அந்த ஃபலோப்பியன் டியூப் எல்லாம் அடைய முடியாது. அதுக்குள்ளேயே வந்து அழிஞ்சு போயிடும் ஒன்று, அல்லது வந்து அது வந்து அங்கேயே வந்து நின்றுடும், உள்ளே ட்ராவல் பண்ணி போகாது. ஸோ அப்படி போகாதப்போ ஆரோக்கியமற்ற விந்தணுக்கள் தான் வந்து போக முடியும். அப்படி போனால் அண்ட செல் வந்து அதை ஏற்றுக்காது. ஸோ இதனாலையும் கருத்தரித்தல் அப்படின்றது நடக்காது. ஸோ இப்படியான சூழலில் ஒரு பெண்ணுடைய அண்ட செல்லை வந்து எடுத்துட்டு ஆணுடைய விந்தணுவோட சேர்த்துட்டு அதை ஒரு கருவாக வந்து உருவாக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த கருவை எடுத்து பெண்ணினுடைய கருப்பையில் வந்து வைக்கணும். ஸோ இப்படி வச்சுட்டா பெண்ணினுடைய கருவில் வந்து அது குழந்தையாக மாற ஆரம்பிச்சிரும். இதை பண்றதுக்காக தான் இந்த இன்விட்ரோ ஃபெர்டிலைசேஷன் அப்படின்ற செயற்கை கருத்தரித்தல் பற்றி ஃபர்ஸ்ட் இவர் வந்து முயல்களை வச்சு ஆராய்ச்சி செஞ்சாங்க. அந்த ஆராய்ச்சி வெற்றி அடைஞ்சது. ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெண்களினுடைய அண்ட செல்லும் ஆண்களுடைய விந்தணுக்களும் இணையணும். அது இணைய முடியலன்னா கருவா உருவாகாது. ஸோ சில பெண்களுக்கு ஏற்படக்கூடிய குறைபாடுனாலேயோ அல்லது ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய குறைபாடுனாலேயோ அந்த அண்ட செல்களும் விந்தணுக்களும் இணைய முடியாமல் போகும். அப்படியான சூழல்ல நேரடியாக இப்போ ஃபலோப்பியன் டியூப்ல பெண்களுடைய ஓவம் வந்து இறங்க மாட்டேங்குது அப்படின்னா, அடைப்பு இருக்கு அப்படின்னா நேரடியாக அந்த ஓவமை வந்து வெளியே எடுத்துடுறது. அதே மாதிரி ஆண்களுடைய விந்தணுக்களையும் எடுத்துடுறது. அது ரெண்டையுமே எடுத்து டெஸ்ட் டியூப்ல வைக்கிறது. அந்த டெஸ்ட் டியூப்ல வந்து பெண்களுடைய கருப்பை எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான அந்த ஒட்டுமொத்த என்வாயர்மெண்ட் சூழலை வந்து உருவாக்குறது. அப்படி ஆகும்போது பெண்களுடைய அண்ட செல்களும் ஆண்களுடைய விந்தணுக்குள்ள இணைஞ்சு கருவாக மாற ஆரம்பிச்சிடும். ஸோ அது வந்து கருத்தரித்து ஒரு எம்பிரியோவாக மாறிடும். அது மாறின பிறகு அதை எடுத்து அப்படியே வந்து பெண்களுடைய கருப்பையில் வச்சிடலாம் ஊமில். ஸோ அப்படி வச்சாச்சுன்னா அது வந்து படிப்படியாக வளர்ந்து குழந்தையாக மாற ஆரம்பிச்சிடும். ஸோ இதுதான் செயல்முறை. இதை தான் வந்து கிரகரி ஜி பின்கஸ் வந்து முயல்களை பயன்படுத்தி செஞ்சு சாதனை செஞ்சாங்க. இது 1934 இவர் வந்து செஞ்சுருந்தாங்க. இது மிகப்பெரிய அளவில் வெற்றி அடைஞ்சது. இதுக்கப்புறம் தான் அது வந்து பெரிய அளவில் வளர்ச்சி அடைஞ்சு இன்றைய காலகட்டத்தில் இந்த ஃபெர்டிலைசேஷன் நடக்க மாட்டேங்குது, கருத்தரித்தல் வந்து இயற்கையாக நடக்கலைன்னா அதை செயற்கையாக டெஸ்ட் டியூப்ல வந்து பண்ணுற மாதிரியான அந்த டெஸ்ட் டியூப் பேபி உருவாகிற மாதிரியான அந்த முறைகள் வந்து இன்றைய காலகட்டத்தில் மாறி இருக்கு. அதுக்கு வந்து அடித்தளமிட்டது, அதுக்கு முக்கிய காரணமாக இருந்தது கிரகரி ஜி பின்கஸ் தான். அதுக்கப்புறம் 1938 இந்த காலகட்டத்தில் இவர் வந்து அந்த மாசச்சூசட்ஸ்லேயே இருக்கக்கூடிய ஊஸ்டர் அப்படின்ற இடத்துக்கு போய் அங்கே இருக்கிற கிளார்க் யூனிவர்சிட்டி அங்கே இவர் ஒரு விசிட்டிங் ப்ரொஃபஸர் ஆஃப் எக்ஸ்பெரிமெண்டல் ஜுவாலஜியாக பணியாற்ற தொடங்கியிருந்தாங்க. அப்போ அங்கே இவர் வந்து பல ஆராய்ச்சிகளை தொடர்ந்து செஞ்சாங்க. குறிப்பாக ஸ்டீராய்டு ஹார்மோன் மெட்டபாலிசம் பற்றி இவர் ஆராய்ச்சி செய்ய தொடங்கினாங்க. அதுக்கப்புறம் வந்து அதாவது இந்த செக்ஸ் ஹார்மோன்ஸ் எப்படி உருவாகும், அதுக்கப்புறம் அந்த செக்ஸ் ஹார்மோன்ஸ் ஆனது என்ன செயலை செய்யும், அடுத்து எப்படி அழியும், அது பற்றிலாம் இவர் வந்து ஆராய்ச்சி செஞ்சு வந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ரீப்ரொடக்டிவ் பயாலஜி அப்படின்ற இனப்பெருக்க உயிரியல் அது சார்ந்து இவர் வந்து தொடர்ச்சியாக ஆராய்ச்சி செஞ்சு வந்தாங்க. அப்போ தான் 1944 அந்த மேசச்சூசட்ஸில் இருக்கிற ஸ்ரூஸ்பெரியில் இவர் வந்து ஹட்சன் ஹோக்லேண்ட் அப்படின்ற ஒரு அமெரிக்கன் நியூரோ சயின்டிஸ்ட் கூட இணைஞ்சு ஊஸ்டர் ஃபவுண்டேஷன் ஃபார் எக்ஸ்பெரிமெண்டல் பயாலஜி அப்படின்னு சொல்லி ஒரு ஃபவுண்டேஷனை 1944 நிறுவினாங்க. பிற்காலத்தில் இது வந்து ஊஸ்டர் ஃபவுண்டேஷன் ஃபார் பயோமெடிக்கல் ரிசர்ச் அப்படின்னு கூட மாறினது. ஸோ அதை வந்து இவங்க அந்த ஹட்சன் ஹோக்லேண்டும் இவரும் கிரகரி ஜி பின்கஸும் வந்து இணைஞ்சு நிறுவினாங்க. அங்கே தொடர்ச்சியாக இந்த இனப்பெருக்க உயிரியல்ல ஆராய்ச்சியை இவர் வந்து தொடர்ந்து செஞ்சு வந்தாங்க. அப்போ தான் 1951 மார்கரெட் சாங்கர் அப்படின்ற ஒரு அமெரிக்கன் பெர்த் கண்ட்ரோல் ஆக்டிவிஸ்ட், அவங்க வந்து ஒரு ஃபீமேல், அவங்க வந்து கிரகரி ஜி பின்கஸை வந்து சந்தித்த பிறகு இவர் இவ்வளோ ஆராய்ச்சிகளை பண்ணுறார் அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவங்க வந்து
ஒரு விஷயத்தை வலியுறுத்த ஆரம்பிக்கிறாங்க. என்னன்னா கருத்தடை மாத்திரை அதை வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி கிரகரி ஜி பின்கஸ் கிட்ட அவங்க வலியுறுத்த ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா அந்த காலத்துல எல்லாம் கருத்தரித்தல் அப்படின்றது நடந்துருச்சுன்னா அதை அபாசன் பண்றது ரொம்ப சிக்கலா இருந்தது. அது மட்டும் இல்லாம பெண்களினுடைய சுதந்திரம் பறிக்கப்பட்ட மாதிரி அந்த காலத்துல இருந்தது. என்னன்னா இப்போ வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல பெண்களுக்கு வந்து அதிகமான குழந்தைகள் பிறந்துகிட்டே இருந்தா, அடிக்கடி பெண்கள் வந்து கருத்தரிச்சுட்டே இருந்தா அதுவே அவங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தி பெண்களுடைய உடல்நிலை மோசமாகி பெண்கள் உயிரிழக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ அப்படியான சூழல் அந்த காலத்தில் அதிகமாக இருந்தது. அப்படியான சூழலில் அந்த காலத்தில் கருத்தடைக்காக நிறைய விஷயங்களை வந்து பின்பற்றினாங்க. ஆனால் அது எதுவுமே பலனளிக்கலை. அப்போ தான் மார்கரெட் சேங்கர் வந்து இந்த மாதிரி கருத்தடை மாத்திரை வேணும், அதை வந்து பெண்கள் பயன்படுத்தினா கருத்தடை வந்து நடக்கணும், ஸோ அந்த மாதிரி வந்து உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி அவரை வலியுறுத்தினாங்க. அதுக்கப்புறமா அந்த மார்கரெட் சேங்கரே நேரடியாக போய் கேத்தரின் டெக்ஸ்டர் மெக்கார்மிக் அப்படின்ற ஒரு அமெரிக்கன் ஃபீமேல் சஃப்ரஜிஸ்ட் அண்டு ஃபிலான்ட்ரபிஸ்ட் அவங்கள சந்திச்சாங்க. அவங்க வந்து பெண்களுக்கான வாக்குரிமைக்காக போராடக்கூடியவங்க, மேலும் நிறைய நிதி உதவி செய்யக்கூடியவங்க. ஸோ அந்த கேத்தரின் டெக்ஸ்டர் மெக்கார்மிக் கிட்ட இந்த மாதிரி ஆராய்ச்சிக்கு பணத்தை வந்து கேட்டாங்க. அவங்களும் இதுக்கு வந்து ஏற்றுக்கிட்டு நிதி உதவியும் செஞ்சாங்க. அதுக்கப்புறம் 1953 காலகட்டத்தில் இந்த ஆராய்ச்சி தொடங்கினது. குறிப்பாக அந்த உஸ்டர் ஃபவுண்டேஷன் ஃபார் அந்த எக்ஸ்பெரிமெண்டல் பயாலஜி, அங்கே தான் இந்த ரிசர்ச்சை கிரகரி ஜி பின்கஸ் வந்து பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவருக்கு உதவியாக வந்து மின் சுவா சாங் அப்படின்ற ஒரு சைனீஸ் அமெரிக்கன் ரீப்ரொடக்டிவ் பயாலஜிஸ்ட் இருந்தாங்க. அவர் மட்டும் இல்லாமல் ஜான் ராக் அப்படின்ற ஒரு அமெரிக்காவை சேர்ந்த மகப்பேறு மருத்துவர் மற்றும் பெண் நோயியல் நிபுணர், அதாவது அப்சட்ரிசியன் அண்ட் கைனகாலஜிஸ்ட் அவரும் இருந்தாங்க. ஸோ இவங்களுடைய உதவியெல்லாம் பயன்படுத்தி கிரகரி ஜி பின்கஸ் வந்து 1954ஆம் ஆண்டு ஒரு விஷயத்தை கவனித்து ஒரு ஆராய்ச்சியினுடைய முடிவுக்கு வந்தாங்க. என்னன்னா பொதுவாக பெண்களுடைய அண்ட செல்கள் வந்து ஆண்களுடைய விந்தணுக்களோட இணையும் போது தான் அது எம்பிரியோவாக உருவாகி கருத்தரித்தலானது ஏற்படுது. இப்போ ஆண்களுடைய விந்தணுவானது பெண்களுடைய அண்ட செல்களுக்குள்ள சேரக்கூடாது அப்படின்னா அதுக்கு வந்து காண்டம் இருக்குது. ஆனால் அதுவே வந்து விந்தணு வந்து உள்ளே போனதுக்கப்புறம் அண்ட செல்களுக்கு கூட இணையக்கூடாது. அப்போ அண்ட செல்களே வந்து உற்பத்தி ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லி கிரகரி ஜி பின்கஸ் வந்து முடிவு செஞ்சாங்க. அப்போ இந்த அண்ட செல்கள், இந்த ஓவம் வந்து எப்படி வந்து ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தாங்க. அப்போ தான் ஒரு விஷயத்தை அவர் கண்டறிஞ்சாங்க. என்னன்னா இந்த பிட்யூட்டரி கிளாண்ட் அப்படின்னு இருக்கு மூளையினுடைய கீழே, அந்த சுரபியிலிருந்து FSH அதே மாதிரி LH அப்படின்னு 2 ஹார்மோன்ஸ் ஆனது உற்பத்தி ஆகும். அவைகள் தான் வந்து பெண்களுக்கு ஓவிலேஷன் அப்படின்ற அண்ட விடுப்பை வந்து ஏற்படுத்தும். அப்படி ஏற்படும் போது கருமுட்டையானது உருவாகுது. அந்த சினைப்பை, ஓவரிஸ் அப்படின்ற சினைப்பையிலிருந்து கருமுட்டை உருவாகுது. அதுதான் வந்து ஓவம் அப்படின்ற அண்ட செல்லாக மாறுது. அந்த அண்ட செல்கள் தான் வந்து விந்தணுக்கள் உள்ளே வந்த உடனே அப்படியே அதை வந்து இணைச்சிக்கிட்டு கருவாக மாறுது. இப்போ இவர் வந்து இந்த FSH LH இந்த 2 ஹார்மோன்ஸ் வந்தால் தான் இந்த அண்ட செல்களே வந்து வரும். இந்த 2 ஹார்மோன்ஸும் உற்பத்தி ஆகக்கூடாதுன்னா என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தாங்க. பொதுவாக இந்த 2 ஹார்மோன்ஸுமே கர்ப்பிணி பெண்களினுடைய உடம்புல வந்து உற்பத்தி ஆகாது. ஏன்னா கர்ப்பிணி பெண்களினுடைய உடம்புல ப்ரொஜெஸ்டரான் அதே மாதிரி எஸ்ட்ரஜன் அப்படின்ற அந்த 2 ஹார்மோன்ஸுமே அதிகமாக இருக்கும். ஏன்னா ப்ரொஜெஸ்டரான் வந்து பெண்களினுடைய அந்த கர்ப்பமாக இருக்கும்போது அந்த கருவை காப்பாற்றுறதுக்காக அந்த லைனிங்கை ப்ரொடெக்ட் பண்ணுறதுல ஆரம்பித்து சில வேலைகளை அந்த ப்ரொஜெஸ்டரான் அப்படின்ற ஹார்மோன் செய்யும். அதே சமயம் எஸ்ட்ரஜன் வந்து அந்த கருவுக்கு தேவையான ஊட்டத்தை கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி செயல்களை இந்த 2 ஹார்மோன்ஸும் பண்ணும். இந்த 2 ஹார்மோன்ஸும் வந்து இந்த மாதிரி உடம்புல அதிகமாக இருக்கும்போது மூளைக்கு தெரியும். அப்போ ஏற்கனவே அந்த பெண் கர்ப்பமாக இருக்கிறாங்க, அப்போ தேவையில்லாமல் FSH LH இந்த 2 ஹார்மோன்ஸை வெளியிட்டு அந்த அண்ட செல்களினுடைய உற்பத்தியை தூண்டுறது வந்து அவசியமற்றது அப்படின்னு சொல்லி மூளை வந்து புரிஞ்சுக்கிட்டு FSH LH அப்படின்ற 2 ஹார்மோன்ஸை ரிலீஸ் பண்ணுறத அந்த பிட்யூட்டரி கிளாண்ட் வந்து நிப்பாட்டிடும். குறிப்பாக சொல்லப்போனால் மூளை வந்து தடுத்து நிறுத்திடும். ஸோ அதனால ஓவமே வந்து இருக்காது. ஓவம் இல்லாதனால இந்த உடல் உறவு பண்ணால் கூட பெண்களுக்கு வந்து அந்த குழந்தை வந்து பிறக்காது. ஸோ அந்த ஒரு விஷயத்தை அவர் கண்டறிஞ்சிடறாங்க. அப்போ இந்த ஹார்மோன்ஸை தான் வந்து மாத்திரைகளாக உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி இவர் நினைக்கிறாங்க. இந்த ப்ரொஜெஸ்டரான், எஸ்ட்ரஜன் இதை வந்து மாத்திரைகளாக அந்த பெண்கள் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய ரத்தத்தில் இந்த ஹார்மோன்ஸ் வந்து அதிகமாயிரும். அப்போ மூளை வந்து FSH LH இந்த 2 ஹார்மோன்ஸையும் ரிலீஸ் பண்ணாது. அப்போ ஓவமும் ரிலீஸ் ஆகாது. ஓவம் ரிலீஸ் ஆகலை அப்படின்னா
ஸ்பெர்மோட ஓவம் இணைஞ்சு அது எம்பிரியோ அப்படின்ற கருவாக மாறாது. ஸோ இதுதான் வந்து கான்செப்ட். இந்த அடிப்படையில் இவர் வந்து ஃபஸ்ட்டு வந்து நோரேத்திட்ரல் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்குது. அதை வந்து எடுத்துக்கிட்டாங்க. அதை தான் வந்து ப்ரொஜெஸ்டரானாக வந்து பார்த்தாங்க. ப்ரொஜெஸ்டரான் ஹார்மோன் வந்து அதை தான் வந்து செயற்கையாக வந்து இவர் வந்து உருவாக்கினாங்க. இது வந்து ஒரு சிந்தட்டிக் ப்ரொஜெஸ்டரான், ஒரு செயற்கையான ஹார்மோன் அப்படின்னு சொல்லலாம். அதுதான் இந்த நொரேத்திட்ரல் அப்படின்றது. ஸோ அதை இவர் வந்து எடுத்துக்கிட்டாங்க. இப்போ இந்த இந்த நொரேத்தினோட்ரல், ஸோ அந்த நொரேத்தினோட்ரல் தான் வந்து சிந்தட்டிக் ப்ரொஜெஸ்டின். ஸோ அதை வந்து எடுத்துக்கிறாங்க. அது 1954 பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இப்போ வந்து இதை பரிசோதனை பண்ணணும். அதுக்கு வந்து நான் ஏற்கனவே சொன்ன ஜான் ராக் அவர் வந்து இதை வந்து அவருடைய பெண் நோயாளிகளுக்கு வந்து கொடுத்து பார்த்தாங்க. அதை வந்து மாத்திரையாக ஃபஸ்ட்டு கொடுத்து பார்த்தாங்க என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ அப்போ வந்து பெண்கள் வந்து உடலுறவு கொண்ட பிறகு அவங்க கருத்தரிக்கலை அந்த மாத்திரையை உட்கொண்டாங்க அப்படின்னா. ஸோ அது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு தெரிய வருது. அதுக்கப்புறமா கரேபியன் ஆர்கிபெலகோ அண்ட் ஐலாண்டான போர்ட்டரிக்கோ அங்கே இருக்கக்கூடிய பெண்களுக்கும் வந்து இதை சோதனைக்காக கொடுத்து பார்த்தாங்க. அப்போவும் இந்த மாத்திரை வந்து நல்லா செயல்பட்டது, ரொம்ப ஹைலி எஃபெக்டிவாக இருந்தது. அதே மாதிரி பெருமளவில் பெர்த்தை வந்து கண்ட்ரோல் பண்ணிச்சு. ஸோ இது மிகப்பெரிய ஒரு விஷயமா இருந்தது. இதுதான் வந்து ஃபஸ்ட்டு கம்பைன்டு ஓரல் கான்ட்ரசெப்டிவ் பில், அதாவது வாய்வழி எடுத்துக்கக்கூடிய ஒரு கருத்தடை மாத்திரை. அதை வந்து இவங்க எல்லாரும் சேர்ந்து கண்டுபிடிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் 1957ஆம் ஆண்டு ஆரம்பத்தில் மென்ஸ்ட்ருவல் டிஸார்டர்ஸுக்காக, அதாவது இந்த மாதவிடை கோளாறுகளுக்காக இதை பயன்படுத்தலாம் அப்படின்னு யுனைடெட் ஸ்டேட்ஸோடைய ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் FDA வந்து அனுமதிச்சது. அதுக்கப்புறம் 1960ஆம் ஆண்டு அதை முழுமையாக வந்து அலோவ் பண்ணாங்க. குறிப்பாக வந்து கருத்தடைக்கு பயன்படுத்தலாம், கான்ட்ரசெப்டிவாக இதை வந்து பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி அந்த மாத்திரையை அலோவ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ப்ரொஜெஸ்டரான் மட்டும் இல்லாமல் எஸ்ட்ரஜனும் அதில் சேர்க்கப்பட்டது. ஆரம்பத்தில் இனோவிட் அப்படின்ற பேரில் அந்த மாத்திரையானது விற்பனைக்கு வந்தது. அன்றில் ஆரம்பித்து அடுத்து அதில் நிறைய மேம்பாடுகள் ஏற்படுத்தப்பட்டு இன்றைய காலகட்டம் வரைக்கும் தொடர்ச்சியாக இந்த கான்ட்ரசெப்டிவ் பில்லானது, அதாவது கருத்தடை மாத்திரையானது பயன்படுத்தப்பட்டு வருது. அதுக்கப்புறம் தான் பெண்கள் எப்போ நினைக்கிறாங்களோ அப்போ குழந்தை பெற்றுக்கலாம் அப்படின்ற அந்த நிலை வந்து ஏற்பட்டது. ஸோ அதுக்கும் வந்து கிரகோரி ஜி பின்கஸ் வந்து முக்கிய காரணமாக இருந்தாங்க. ஸோ இப்பேற்பட்ட நபர் வந்து தொடர்ச்சியாக வந்து இன்னும் பல்வேறு ஆராய்ச்சிகளில் ஈடுபட்டாங்க. இறுதியாக இவர் 1967 ஆகஸ்ட் 22 அன்னைக்கு இவருடைய 64 வயசில் இறந்து போனாங்க. இவர் இறந்து போயிருந்தாலும் இவரால் பண்ணப்பட்ட ஆராய்ச்சிகள் எல்லாமே இந்த கரு சம்மந்தப்பட்ட எம்பிரியாலஜியில், அதே மாதிரி ரீப்ரொடக்டிவ் பயாலஜி, ரீப்ரொடக்டிவ் ஃபிசியாலஜி, எண்டோக்ரைனாலஜி இதிலெல்லாம் மிகப்பெரிய சாதனைகள்லாம் இருக்குது. ஸோ இப்பேற்பட்ட இந்த கிரகரி ஜி பின்கஸ் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதே மாதிரி இவருடைய ஃபுல் லைஃப் ஹிஸ்ட்ரியை நான் ஏற்கனவே பேசியிருக்கேன். அதை பார்க்குறதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குறேன், கட்டாயமாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நான் பேசின அத்தனை விஷயங்களையுமே கீழே டெக்ஸ்ட்டாகவும் கொடுத்துருக்குறேன், வேணும்னா படித்தும் பார்க்கலாம். தேங்க்யூ.